ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு விழிப்புணர்வு செய்தி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, அந்த விழிப்புணர்வு செய்தியை புகைப்படம் எடுப்பவர்கள் யாருன்னு முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர்கள் இதற்கு முன்னாடி என்ன தொழில் செய்தார்கள், வேறு ஏதாவது அவர்கள் கிரிமினல்தனமான ஒரு குற்றப்பிரிவில் உள்ளவர்களா என்று, ஏதாவது அவங்க மேலே குற்றச்சாட்டுகளாது இருக்குதா என்று கண்டிப்பாக ஒரு முக்கியமாக காவல்துறையை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப புதுச்சேரியில் ஒரு அவல நிலையாக உள்ளது. ஒரு நபர் ஒரு பெண்ணை ஏமாற்றி பல்வேறு வகையில் பொய்களை பேசி அந்த பெண்ணிடமிருந்து பணம், நகை மற்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிடம் தொடர்பு கொண்டு காதல் ஆசையை காட்டி திருமணம் செய்துகிறேன் என்று தொடர்பு கொண்டு அந்த பெண்ணுடன் வாழ்ந்து அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்தரங்களை புகைப்படம் எடுத்து அந்த பெண்ணை மிரட்டி பிளாக்மெயில் செய்து வரும் நபர் இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை பேட்டி எடுக்கிறாங்க, விழிப்புணர்வு பேட்டி. இது அந்த காவலாளருக்கு தெரியாமல் இருந்தது மிகவும் அவல நிலையாக உள்ளது. அதே போல் அந்த காவலர் எந்த அடிப்படையில் அவர்களுடன் புகைப்படம் எடுத்தார், அரசாங்கம் அனுமதி இருக்குதா இது போன்ற நபர்களுடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று, அதுவும் காவல்துறை உடையோடு இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு மெயினாக காவலர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அவர்கள் என்ன மிரட்டிக்கிறாருங்கன்னா, நான் யார் கூட இருக்கிறேன்னு தெரியுமா, இந்த ஆஃபீஸர் கூட இருக்கிறேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் மன உடைச்சல் தான் அதிகமான நிலையில் அந்த பெண் நம்மளுடைய பொருள் வருமா என்ற ஒரு கேள்விக்குறியில் அந்த பெண் மன உளைச்சல் உள்ளனர். இது போல தவறான ஆட்கள் கூட இது காவல்துறை அதிகாரி புகைப்படம் எடுப்பதால் பல்வேறு நபர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற ஒரு அச்சத்தில் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணாமல் பயந்து விலகி செல்கிறார்கள். இது போல தவறுகள் மேலும் அதிகரிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த காவலாளரை, இந்த காவல்துறையின் அதிகாரி பெயரை பயன்படுத்தி தப்பிக்க பார்க்கும் இது போன்ற குற்றவாளி தப்பிக்கக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களே அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தந்து எந்த ஒரு பாதிப்புகளும் வராத அளவுக்கு இது போன்ற செயல்களை மேலும் எந்த காவல்துறை அதிகாரிகளும் இதுமாரி நபர்களுடன் புகைப்படம் எடுப்பதால் இதை வச்சு தவறான செயல்களை செய்து தப்பிக்க முயற்சி செய்வார்கள். அதில் தயவு செய்து காவலாளர்கள் அனைவருக்கும், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், யாரு கூட எந்த ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால், இது போன்ற நபர்களுக்கு கூட புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய முழு டீட்டெயில் அனைத்தும் தெரிந்து கொண்டு புகைப்படம் எடுங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மா புதுவே பாஸ்கரன், டிடிஎம்ஸ் மூலமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் இங்க பார்க் பண்ண வச்ச கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க போறீங்களா? கம்ப்ளைண்ட் இல்ல, நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுக்க போறாங்க. அந்த அப்டேட்டுக்கான கண்டென்ட்டே நம்ம தான் ஷூட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இங்க வந்துருக்கோம். ஸோ கைஸ், நீங்க அது என்ன அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரெவென்யூ ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோ அப்டேட் நான் கொடுக்குறேன். போகலாமா? வாங்க உள்ள போகலாம்.